ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரியன் ஸ்டைல் மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து மோர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்கான மோராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு தண்ணியாக இருந்த மோர் தான் பிடிக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் வந்து ஆடை சேர்த்து வெண்ணெய் எடுத்த மோர் தான் எடுத்திருக்கேன். அது மேலே தண்ணி மிதந்து இருக்கும். அந்த தண்ணியை நான் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 மிளகா வந்து எடுத்திருக்கேன். நல்ல பெரிய மிளகா, காரமான மிளகா. அடுத்து பூண்டு ஒரு 6-7 பல்லு நான் வந்து உரித்து எடுத்திருக்கேன். சின்ன பல்லாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பல்லு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும், கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. ஸோ வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அடுத்து பூண்டு, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் இது மாதிரி நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால எல்லாம் ஒரு கையில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம தண்ணியே சேர்க்காம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொட்டு தண்ணி விடாதீங்க. அந்த பச்சை மிளகா, பூண்டு அதில் இருக்க ஈரப்பதமே போதும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்புக்கு மசாலா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக அந்த மசாலா வதங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஜீரகம் போட்டுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. கேஸை வந்து என்ன அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை அண்ட் லோ நமக்கு வந்து எப்படி கடாய் காஞ்சிருக்கு, எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்கத்தில் நின்று வதக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஏன்னா கடாய் நல்லா காஞ்சிருக்கு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம மீதி கொஞ்சமாக வரக்கூடிய கோல்டன் கலரை நம்ம வந்து வதக்கிக்கலாம். மசாலா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கடலை மாவு. மோர் குழம்புக்கு மசாலா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி கடலை மாவு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி சொல்லலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார் அலசி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தண்ணி வேறு எதுவும் சேர்க்காம இதிலே நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை யூஸ் பண்ண முடியுமோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க டக்குன்னு. ஏன்னா எனக்கு கடலை மாவு அப்படிங்கிறதுனால கெட்டி பிடிச்சிரும். மாவு வந்து 1 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்க மோர் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் அளவுக்கு இருக்குது. புளிப்பும் கிடையாது மோர். அதனால் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மோராக இருந்தது அப்படின்னா ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தை அலசி தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நல்லா வெந்து வரணும். இது செகண்ட் பாயிண்ட். உங்களுக்கு மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி அதை வந்து நல்லா வதக்குறீங்களோ அது. ரெண்டாவதாக நமக்கு வந்து இந்த கடலை மாவு வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரணும் மோர் குழம்புல. ஏன்னா மோர் குழம்பு வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடலை மாவை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். இது மாதிரி இப்போ பார்த்திங்களா இந்த கலருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் சேர்த்துக்கலாம். மோரை சேர்த்துட்டிங்கன்னா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மோரை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் எல்லா முறையும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா முறையும் சேர்த்துட்டு மோர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். வீட்டில் நான் வந்து ஆடை சேர்த்து வெண்ணெய் எடுத்த மோர் இது. அதில் தண்ணி ஊற்றி நம்ம வெண்ணெயெல்லாம் எடுப்போம். ஸோ தண்ணி வந்து நமக்கு மேலே மிதந்து வந்துடும். அப்போ அந்த தண்ணியை வந்து ஈஸியாக நம்ம சைடில் எடுத்துடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் மஞ்சத்தூள் வந்து நமக்கு ஃப்ளேவருக்கு அந்த கலருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஏன் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் அப்படின்னா அதோட ரியல் கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். கலர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகாது. அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடலை மாவு நம்ம போட்டோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இன்னும் சளி குறையலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது நல்லா அப்போ வந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து மோர் வந்து ஹீட் ஆகணும், கொதிக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மோர் வந்து ஹீட் ஆகிற ஸ்டேஜில் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் மாற்றிட்டு இதிலே நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறுங்க. கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சைடில் தெரியும் பாருங்கள், லேசாக பொங்கி வர மாதிரி நுரைச்சி வர மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் டேஸ்ட்டெல்லாம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து அப்படியே மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாதத்துக்கு காக்காச்சோள மாவு ரொட்டிக்கு அப்படியே கூட நீங்கள் மோர் வந்து குடிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.